30 நாளைக்கு 30 வகையான சமையல் சமைக்கலாங்க. 30 வகையான குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 30 வகையான குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம், குயிக்கான டைமிங்கில் எப்படி செய்யலாம், அதுவும் அம்மா கைமணம் பக்குவத்தோட அம்மா குக்கிங் 360 சேனலில் சுக்கு குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ சுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம் உடம்புக்கு சுக்கு குழம்பு ரொம்ப ஆரோக்கியத்தை தருங்க. இந்த சுக்கு குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இந்த சுக்கு குழம்பை செய்வீங்க. இப்போ சுக்கு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு பொருள் ஃபஸ்ட்டு ஒன்றா பார்த்துட்டு வந்துடுவோங்க. அதில் ஃபஸ்ட்டு புளி தான் எடுத்திருக்கேன். இப்போ அது என்ன எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு லைட்டாக சுட தண்ணியில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை கப்பு சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். தக்காளி அரை கப்பு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மசாலா தேவை, அதனால் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு சுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். நல்லா தவா காஞ்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச சுக்கை சேர்த்துருவோம். இது கூட வெந்தயம் எடுத்து வச்ச 1 ஸ்பூனு வெந்தயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகு, அது 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருவோம். இப்போ சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகும் வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டுடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே தவாவில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டுமே லைட்டாக பொரியட்டும். எடுத்து வச்ச கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்து பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சு சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ப்ரௌன் நிறம் வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச தக்காளியுமே இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போகட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு வரணும். நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே செய்யலாம். ரொம்ப ஈஸி. இப்போ 1 கப்பு புளி அதையும் இதோட சேர்த்துடலாங்க. நல்லா வதங்கின பிறகு புளி சேருங்க. இப்போ இந்த புளி கூட 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி இதோட சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். அந்த கட்டி இல்லாமல் மிளகாய் பொடியெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுவோம். இப்போ ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பொடியை இதோட சேர்த்துருவோம். இந்த பொடியை சேர்த்து ஒரு கரண்டி வச்சு கட்டி முடி இல்லாமல் நல்லாவே கரண்டியை வச்சு நல்லா குழம்புல கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுவோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாகி வந்திருக்குங்க. இவ்வளோதான், சுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த சுக்கு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பை.